டேஸ்ட்டாக மட்டன் பிரியாணி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 1 kg மட்டனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் நூறு அளவுக்கு தண்ணி சேர்த்து இது 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் 6 வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட கட் பண்ணி வச்ச 5 தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூட 6 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ புதினா மல்லியும் நல்லா வதங்கினதும் இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்ச மட்டன் இதோடு சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். ஸோ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கொதி வந்ததும் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்து இதோடவே 1/2 எலுமிச்சப்பழம் சேர்த்து நல்லா அரிசி மேலே வந்ததும் கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மூடி வச்சு சிம்மில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி.